Daily. Taste the Daily. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டு வெளியான திரைப்படங்கள் ரசிகர்களை குதூகலமாக்கியதா இல்லை கதிகலங்க வைத்ததா என்பதை இந்த இயர் என்ற நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமாக பார்க்கலாம். ஜனவரி 2024ஆம் ஆண்டு வெளியான 10 படங்களில் சிவகார்த்திகேயனின் அயலான் வேற்று கிரக மனிதர்களை வைத்து எடுக்கப்பட்ட பொழுதுபோக்கு படமாக ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து ஆவரேஜாகவே ஓடியது. அடுத்ததாக அருண் விஜயின் மிஷன் அத்தியாயம் 1 அச்சம் என்பதே இல்லையே. பழமையான கதை என்றாலும் நூற்றுக்கணக்கான கைதிகளுடன் சிறப்பாக அரங்கேற்றப்பட்ட பிரம்மாண்டமான ஆக்ஷன் சீக்வன்ஸை போல அதிரடி சண்டை காட்சிகளும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட மகளை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் தந்தை செல்வார் போன்ற கதையம்சம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அசோக் செல்வன், சாந்தனு நடித்த ப்ளூ ஸ்டார் படம் கிரிக்கெட்டை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டு ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது. தனுஷின் கேப்டன் மில்லர், விஜய் சேதுபதியின் மெரி கிறிஸ்மஸ், ஆர்ஜே பாலாஜியின் சிங்கப்பூர் சலூன் படங்கள் பெரிதளவில் ரீச் ஆகவில்லை என்றே சொல்லலாம். பிப்ரவரி மாதம் வெளியான 19 படங்களில் ஜெயம் ரவியின் சைரன், ரஜினியின் லால் சலாம், சந்தானத்தின் வடக்குப்பட்டி ராமசாமி படங்கள் வரவேற்பு குறைவாக இருந்தாலும் மணிகண்டன் நடிப்பில் வெளியான லவர் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. மார்ச் மாதம் 18 திரைப்படங்கள் வெளியானது. அதில் கலையரசன், சாண்டி மாஸ்டர் நடிப்பில் வெளிவந்த ஹாட்ஸ்பாட், ஜிவி பிரகாஷின் ரெபல், ஆர்.கே. சுரேஷின் காடுவெட்டி, ஊர்வசி தினேஷ் நடித்த ஜே பேபி படங்கள் ஓரளவு ஓடியிருந்தாலும் யோகி பாபுவின் பூமரங்கள், ஹன்சிகாவின் கார்டியன், அர்ஜுன் தாஸின் போர், ஸ்ரீகாந்தின் சத்தமின்றி முத்தம் தா போன்ற படங்கள் பெரிதளவில் வெற்றியடையவே இல்லை என்றே சொல்லலாம். ஏப்ரல் மாதத்தில் 17 படங்கள் ரிலீஸ் ஆனது. விஷாலின் ரத்னம், ஜிவி பிரகாஷின் டியர் கல்வன், விஜய் ஆண்டனியின் ரோமியோ, தீரஜின் டபுள் டக்கர், விஜய் தேவரகுண்டாவின் தி ஃபேமிலி ஸ்டார் படங்கள் விமர்சனங்களில் அடிவாங்கியது. மே மாதத்தில் 19 படங்கள் வெளியாகின. இதில் சசிகுமார், சூரி நடிப்பில் வெளியான கருடன் சூரிக்கு வெற்றி படமாக அமைந்தது. சுந்தர் சியின் அரண்மனை பாகம் 4 வெற்றி படமாக அமைந்தது. விஜய், கனிஷ்கா, சரத்குமார் நடித்த ஹிட்லிஸ்ட், ஹிப்ஹாப் தமிழா ஆதி நடித்த பிடி சார், கவின் நடித்த ஸ்டார், விஜயகுமாரின் எலெக்ஷன், சந்தானத்தின் இங்கு நான் தான் கிங்கு, அர்ஜுன் தாஸின் ரசவாதி ஆகிய படங்கள் பெரிதளவில் ரீச் கொடுக்கவில்லை என்றே சொல்லலாம். ஜூன் மாதத்தில் 7 படங்கள் வெளிவந்தது. பிரபாஸின் கல்கி, விஜய் சேதுபதியின் மகாராஜா படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது என்றே சொல்லலாம். வசந்த் ரவி, சத்யராஜ் நடித்த வெப்பன், விதார்த், வாணி போஜன் நடித்த அஞ்சாமை ஆகிய படங்கள் வெற்றி பெறவில்லை. ஜூலை மாதத்தில் 4 படங்கள் ரிலீஸ் ஆனது. பெரும் எதிர்பார்ப்புடன் வெளியான தனுஷின் ராயன் மற்றும் கமல்ஹாசனின் இந்தியன் 2 மோசமான விமர்சனங்களை குவித்ததால் ரசிகர்கள் அதிருப்தியடைந்தனர். ஆகஸ்ட் மாதத்தில் வெளியான விக்ரமின் தங்கலான், அருள்நிதியின் டிமாண்டி காலனி 2, மாரி செல்வராஜின் வாழை, சூரியின் கொட்டுக்காளி படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றது. யோகி பாபுவின் போட், விஜய் ஆண்டனியின் மழை பிடிக்காத மனிதன், பிரசாந்தின் அந்தகன், கீர்த்தி சுரேஷின் ரகுதாத்தா படங்கள் பெரிதளவில் ரீச் கொடுக்கவில்லை என்றே கூறலாம். செப்டம்பர் மாதத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளியான படங்களில் விஜயின் கோட், ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் நடித்த லபர் பந்து, கார்த்தியின் மெய்யழகன் ஆகிய படங்கள் மிகுந்த வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆபீஸில் கலெக்ஷனை குவித்தது. சசிகுமாரின் நந்தன், ஹிப்ஹாப் தமிழா ஆதியின் கடைசி உலக போர், யோகி பாபு, ஏகன் நடித்த கோழிப்பண்ணை செல்லதுரை, சதீஷின் சட்டம் என் கையில், விஜய் ஆண்டனியின் ஹிட்லர், பிரபுதேவாவின் பேட்டராப் ஆகிய படங்கள் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. அக்டோபர் மாதத்தில் ரசிகர்களின் மிகுந்த எதிர்பார்ப்புடன் வெளியான படங்களில் சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் சென்டிமெண்டிலும் வசூல் ரீதியாகவும் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. மேலும் ரஜினிகாந்தின் வேட்டையன் படம் ஓரளவு வரவேற்பை பெற்றது. ஜெயம் ரவியின் பிரதர், கவினின் பிளட்டி பெகர், விமலின் சார், ஜீவாவின் பிளாக் ஆகிய படங்கள் விமர்சனத்திற்கு உள்ளாகி இயக்குநர்களை கதிகலங்க வைத்தது. நவம்பர் மாதத்தில் வெளியான படங்களில் ஆர்ஜே பாலாஜியின் சொர்க்கவாசல் வரவேற்பை பெற்றது. சூர்யாவின் கங்குவா, பிரபுதேவாவின் ஜாலியோ ஜிம்கானா, அசோக் செல்வனின் எமக்கு தொழில் ரொமான்ஸ் போன்ற படங்கள் தோல்வியை சந்தித்தது. இதில் ஓஹோ ஆஹா என வாயை பிளந்து பாப்பீங்க என்று படத்திற்கு ப்ரமோட் செய்த சூர்யாவை நம்பி படத்திற்கு சென்ற ரசிகர்களை கதற விட்ட கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா என்ற அளவிற்கு ரசிகர்களை சோதித்தது. டிசம்பர் மாதத்தில் சூரி, விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான விடுதலை 2 படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வெற்றியை பெற்றது.
சித்தார்த்தின் மிஸ் யூ கதை நன்றாக இருந்தாலும் படம் பெரிதாக ஓடவில்லை என்றே சொல்லலாம். பிற மொழியில் வெளிவந்த துல்கர் சல்மானின் லக்கி பாஸ்கர், ஃபஹத் பாசிலின் ஆவேசம், அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 ஆகிய படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஆக மொத்தத்தில் ஸ்டார் நடிகர்களின் திரைப்படங்கள் வழக்கம் போல மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டாலும் கதை மற்றும் வசூலில் பெரிய வெற்றியை தரவில்லை என்றே கூறலாம். அதே நேரத்தில் சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் கதையிலும் வசூலிலும் பட்டையை கிளப்பியதால் ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். இத்துடன் இந்த இயர் எண்டுக்கான சினிமா சுவாரஸ்யங்கள் நிறைவடைந்தது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக லோகேஸ்வரன்.